ஜெய் சாயிராம். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளலாம். அதுதான் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கான ரகசியம் என்று தெரிந்து கொண்டு மாற்றியமைத்துக் கொள்ளலாம் சூழ்நிலையை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, வாய்ப்புகளை வீணடித்து வீணடித்து உன்னுடைய வாழ்வையே தொலைத்து விடாதே என் பிரியமே. திறமை இருந்தாலும் உனக்கு பயனே இல்லை வாய்ப்புகளை வீணடித்து விட்டால். ஆம் என் பிரியமே, இந்த உலகம் எப்பொழுதுமே ஒரே நிலையில்தான் இருக்கிறது. அதை சீர்திருத்துகிறாய் என்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருப்பதை விட உலகத்தை மாற்றி அமைக்கிறேன் என்று நீ செயல்பட்டு கொண்டிருப்பதை விட உன்னை முதலில் சீர்படுத்த சரிப்படுத்த கற்றுக்கொள். உன்னை நீ மாற்றாமல் இந்த உலகத்தில் எந்த மாற்றமும் நிகழவே முடியாது, நிகழவும் நிகழாது. உன்னுடைய முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செய்ய கற்றுக்கொள். முன்னேற்ற பாதையை நோக்கி நீ பயணம் செய்ய கற்றுக்கொண்டாலே நீ வெற்றிக்கான முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். என் அன்பு பிரியமே, நீ முன்னேற்ற பாதையில் பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டாலே உன் வளர்ச்சிக்கான பாதை உன் கண்களுக்கு தானாகவே தென்படும். உன் பாதையை பின்பற்றி உன்னை பின்பற்றி மற்றவர்கள் உன்னை பின்தொடருவார்கள். இன்று நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ அந்த நிலை உனக்கு உண்டாவதற்கு முழுக்க முழுக்க நீதான் பொறுப்பு என்பதை தீர்க்கமாக நம்பு. அதே போல எதிர்காலத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எந்த எண்ணத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அப்படி உன்னை மாற்றிக்கொள்வதும் உன் கையில்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் உன்னுடைய விதியை உருவாக்குவது வேறு யாரோ அல்ல என் பிரியமே, நீ மட்டும்தான். நீ மட்டும்தான் உன் விதியை உருவாக்கி கொண்டிருக்கிறாய். இந்த உண்மையை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு உன்னை நீயே மேன்மையானவராக மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள். மேன்மையானவராக மாற்றிக்கொண்டாலே போதும், நீ விரும்பும் வாழ்வை உன்னால் நிச்சயமாக வாழ முடியும். வாழ்க்கையில் நீ விரும்புவதெல்லாம் நடக்காமல் போய்விட்டால், நீ விரும்புவதெல்லாம் நடக்காமல் அதற்கு நேர்மாறாக நீ விரும்பாததெல்லாம் நடக்கிறதே என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே. விரும்பாதவை நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவமாக வைத்துக்கொள். உனக்கு பிடிக்காததையும் சகித்து கொண்டு அனுபவிக்கும் போதுதான், உனக்கு பிடிக்காததையும் நீ சகித்து கொண்டு அதை அனுபவிக்கும் போதுதான் உனக்கு பிடித்ததை அடைவதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் தீர்வுகளும் நிச்சயமாக எளிதில் கிடைக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. தெளிந்து அறியும் எண்ணத்தையும் கருத்தின் தூய்மையையும் பக்கபலமாக கொண்டு அதை பக்கபலமாக கொண்டு நம்பிக்கையோடு பணியாற்றும் எவருமே எத்தகைய எதிர்ப்பையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவது என்பது அவர்களுக்கு மிக மிக சுலபமான காரியம் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, எல்லோருமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்களா என்பது தெரியாத விஷயம்தான். ஆனால் மகிழ்ச்சியாக இல்லாமல் யாரும் சந்தோஷமாக ஆக முடியாது என்ற மாபெரும் உண்மையை தெரிந்து கொள்ள கற்றுக்கொள். மகிழ்ச்சியாக இல்லாமல் யாரும் புன்னகையோடு இருக்கவே முடியாது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்ய பிரியமே. எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் நீ எதையும் தேடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ விரும்பும் அனைத்தும் உன்னை தானாகவே தேடி வரும். எல்லாவற்றுக்குமே அடிப்படை மகிழ்ச்சிதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆம் என் குழந்தா, இது தெரியாமல் திறமை இருந்தும் பயனே இல்லை. வெற்றி என்பது நீ போய் சேர வேண்டிய கடைசி புள்ளி அல்ல என் பிரியமே. அதுதான் வாழ்வின் கடைசி புள்ளி என்று மட்டும் எண்ணி விடாதே. அது ஒரு தொடர் பயணம்.
நீ நினைத்த ஒரு விஷயத்தில் வெற்றியடைந்து விட்டால், அந்த வெற்றியை நீ எட்டி பிடித்து விட்டால் அதோடு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து, அப்படி நினைத்து கொண்டு அந்த வெற்றியின் நிழலிலேயே தங்கிவிடாதே. உன்னுடைய வாழ்வு என்பது முடிவே இல்லாத ஒரு தொடர் பயணம் என்பதை நீ எப்பொழுது புரிந்து கொள்கிறாயோ, அதை புரிந்து கொண்டாலே எவ்வளவு பெரிய வெற்றிகளை அடைந்தாலும் கூட அடுத்து என்ன செய்யலாம் என்று உன்னுடைய எண்ணம் நிச்சயம் உன்னை இன்னும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்லும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன்னுடைய மனமே உன்னை அழைத்து செல்லும் அடுத்த கட்டத்திற்கு. நீ இழப்பதற்கு தயாராக இருந்தால் நீ எதையும் இழக்கவே மாட்டாய். இழந்து விடுவோமோ என்று பயந்து கஷ்டங்களை எதிர்கொள்ள நீ தயங்கிக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக இழப்புகளை சந்தித்தே தீருவாய் என் பிரியமே. இதுதான் வாழ்வின் ரகசியம். இழப்பதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்க கற்றுக்கொள். எந்த துன்பம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் உன்னால் நிச்சயமாக எதையும் மிக சுலபமாக எதிர்கொள்ள முடியும், அனுபவிக்கவும் முடியும். அதில் வெற்றியடையவும் உன்னால் நிச்சயமாக முடியும். எதை இழந்தாலும் உன்னால் மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் முடியும். இந்த மனநிலை உன்னிடத்தில் இருந்துவிட்டால், இழப்பதற்கு தயாராக இருப்பவர்கள்தான் எதையும் பெற்றுக்கொள்வதற்கும் தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் சாராம்சம். இருப்பதை இழந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் புதியதாக எது ஒன்றையும் கற்றுக்கொள்ளவும் முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். நான் மட்டும்தான் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், மற்ற எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நினைப்பது ஒரு வகையான மனிதர்கள். நான் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மற்ற எல்லோரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைப்பது மற்றொரு வகையான மனிதர். இவை 2மே உண்மைதான். ஏனென்றால் வாழ்வு என்பது இங்கு எல்லோருக்கும் அவரவரின் எண்ணப்படிதான் அமைகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நேற்று நடந்த கஷ்டங்களை தாங்கிக் கொண்டால் நாளை நடக்கப் போவது எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளலாம் என்ற தைரியம், நம்பிக்கை தானாகவே வந்துவிடும். முடிவுகளை எடுக்கும் பொழுது நிதானமும் கவனமும் ஆழமும் யோசித்து முடிவெடுக்கும் திறமையும் நிச்சயமாக இருக்க வேண்டும் என் பிரியமே. ஏனென்றால் நீ எடுக்கின்ற முடிவுகள் உன்னுடைய எதிர்காலத்தையே மாற்றும் வல்லமை படைத்தது என்பதுதான் உண்மை. உன்னுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தும் செயல்தான், அந்த செயல்தான் மிகப்பெரிய புண்ணியம் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எது உன்னுடைய உடலையும் மனதையும் பலவீனப்படுத்துகிறதோ அதுதான் உண்மையில் மிகப்பெரிய பாவம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் என் பிரியமே, அதுதான் மிகப்பெரிய பாவம். இந்த பலவீனத்தையும் மன தளர்ச்சியையும் முதலில் உதறி தள்ளிவிடு உன்னுடைய மனதிலிருந்து. என் அன்பு பிரியமே, இந்த மனத்தளர்வுகள் உனக்கு சிறிதும் பொருந்தாதது என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? அதி அற்புதமான வாழ்வு என்னவென்று தெரியுமா என் பிரியமே? எதுவுமே இல்லாத நிலையிலிருந்து ஏதோ ஒன்றை உருவாக்குவதுதான். எதுவுமே இல்லாததாக தோன்றும் விதையிலிருந்து எவ்வளவு பெரிய மரங்களும் காடுகளும் உருவாகின்றன என்பதை புரிந்து கொள்கிறாயா? அதை போலத்தான் அதி அற்புதமான உன்னுடைய வாழ்வும் எதுவுமே இல்லாமலிருந்து ஆரம்பமாகிறது. அதில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை நீ உருவாக்கத்தான் வேண்டும். உன்னுடைய அற்புதமான திறமைகளும் உன்னுடைய அதீதமான சக்திகளும் உனக்குள் அதீதமாகவே புதைந்து இருக்கிறது. அதை கொண்டு உனது வாழ்வை நீதான் உயர்த்தி கொள்ள வேண்டும், மிக பிரம்மாண்டமாக. உனக்கான ஒரு நல்ல நிகழ்வை, நற்செய்தியை உனக்கு கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்னை உதாசீனப்படுத்தி விடாதே. இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது, நடக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். நிராகரிக்காமல் நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. உன் வாழ்க்கைக்கான நல்லது
கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்த்து வைப்பேன். நீ நடப்பது, நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது உனக்கு நடக்க வேண்டுமென்றால், கிடைக்க வேண்டுமென்றால், தவறான எண்ணங்களை நினைத்து முடங்கி கிடந்தால் எதுவுமே உனக்கு கைகூடாது. எது நடக்க வேண்டுமோ அது நடந்து விட்டதைப் போல ஒரு கற்பனை தோற்றத்தை உன் மனதில் உருவெடுத்துப் பார். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நகழும், சாதகமாகவே நிகழும். வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவன், வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். வெளியே நின்று கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இருப்பவனை விட எது நடந்தாலும் பரவாயில்லை என்று ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்பவன்தான் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும். அதை விட்டுவிட்டு வெளியே நின்று கொண்டு விமர்சனம் செய்து மட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே அடைய முடியாது, எதையுமே பெற்றுவிடவும் முடியாது. வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நாம் எட்டி பிடிக்கலாம். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி மனக்குழப்பத்தோடு முடங்கி கிடப்பதும் அப்படியே இருப்பதும் நல்ல வாழ்வை தராது, வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்காது. தோற்றாலும் கூட, தோல்வி வந்து தழுவினாலும் கூட எதிர்த்து நிற்பவன்தான் மிக சீக்கிரத்தில் வெற்றி பயணத்தில் முதலிடத்தை பிடிப்பான். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாது என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதை மற்றவர்களாகவும் செய்ய இயலாது என்றுதான் சொல்வார்கள். சொல்பவர்கள் 1000 சொல்லிக் கொண்டு போகட்டும், அது அவர்களுடைய பழக்கம். 1000 சொன்னாலும் அவர்கள் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய செயலை நீ செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். சில நேரங்களில் எதை பற்றுமே சிந்திக்காமல் பொருத்தமான உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டே இரு. உன்னுடைய பாதையில் பயணத்தை மேற்கொண்டே இரு. எது நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும் அப்படியே தடங்கி நின்று விடாதே. தடங்கள் 1000 வந்தாலும் அப்படியே நின்று விடாதே. முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். வெற்றி உனக்கே. இனி உன் வாழ்வு ஒளிமயமாகவே மாறும். உனக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கையும் மாறிவிடும். இனி உன் மனம் நோகும்படி ஒன்றுமே நடக்காது, எதுவுமே நடக்கவும் முடியாது. கவலைப்படாதே. உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். எதற்குமே கவலைப்படாதே. நீ செல்வ செழிப்போடு சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய். நம்பிக்கையே இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்காது. யாராக இருப்பினும் என்னை புரிந்து கொள்ளாமல் என் மனதை நோகடித்து கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்தாதே. நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உன் கனவுகளெல்லாம் மெய்ப்படப் போகிறது. வசதி வாய்ப்புகளெல்லாம் பல மடங்கு பெருகி நீடூழி வாழப் போகிறாய். உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். உனக்காகிறது என்பது, உனக்கான ஒன்று தாமதமாக கிடைக்கிறது என்றால், அல்லது நிராகரிக்கப்படுகிறது என்றால், அல்லது உன்னிடம் இருந்து அது தடுக்கப்படுகிறது என்றால், அதைவிட பிரம்மாண்டமான ஒன்று உன் கைகளில் சேரப்போகிறது. தடுக்கப்பட்டது உனக்கு தேவையில்லாதது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு தடுக்கப்பட்டதை விட மேலாத ஒன்றை நான் உனக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஏற்பாடுக்காகத்தான் இந்த கால தாமதமும் தடங்கல்களும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. குழந்தையே, நீ நான் பெற்றெடுத்த என் அன்பு பொக்கிஷம் அல்லவா? நீ என்னுடைய செல்லமான பிள்ளை. உன்னை விட்டு நான் விலகுவேன் என்று எப்படி நீ நினைக்கலாம்? காரணமில்லாமல் உன் அப்பா உன் கண்களுக்கு தெரிந்திருக்க மாட்டேன். இன்று காட்சி கொடுத்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் கண்களுக்கு உன் அப்பா பட்டிருக்கிறேன் என்பது புரிகிறதா? அதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கி வரப்போகிறது. நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்வு பல மாற்றங்களை சந்திக்கவிருக்கிறது. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் அப்பாவின் கண்கள்
உன்மேல் பட்டிருக்கிறது. உன்னை வலுப்படுத்தவே, உன்னை வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்லவே உன் சாயப்பா உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். நீ அறிந்ததெல்லாம் இந்த ஒரு ஜென்மத்தில்தான் உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதைதான் அறிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல, பல ஜென்மங்களாக நான் உன்னுடன் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுள்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சிறிது காலமே உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழும். அந்த மாற்றத்தை கண்குளிர காணப்போகிறாய். அதிசயத்தில் ஆர்ப்பரித்து குதிக்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயிநாதருக்கு நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொள் என் கண்மணியே. உன்னை புறக்கணித்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், நீ காட்டிய அன்பே மேலான அன்பு என்பதை புரிந்து கொண்டு உன்னிடம் ஓடி வந்து சேரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ காட்டிய அன்பிற்காக ஏங்கி, உன்னுடைய பாசத்திற்காக உன்னை ஓடி வருவார்கள், தேடி வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக பல அதிசயங்களை நான் கொடுக்கவிருக்கிறேன். அந்த அதிசயம் உன்னிடம் வந்து சேரும் பொழுது உன் மனதை சந்தோஷமாகவும் மிக ஆனந்தமாகவும் வைத்துக்கொள். அப்பொழுதுதான் இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு சந்தோஷத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் கஷ்டங்களையும் சோதனையான காலத்தையும் பார்த்து பார்த்து உன் மனம் மறத்து போயிருக்கிறது. அந்த மனத்தை முதலில் தூய்மைப்படுத்து, நிம்மதியாக்கு, சந்தோஷப்படுத்த முயற்சி செய். அப்பொழுதுதான் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது உன்னால் மிக ஆனந்தமாக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ முடியும். ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில் நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும், வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே, அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக
தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது. நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது. நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும். சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். என் பிரியமான கண்மணியே, வா, விரைந்து வந்து என் கரங்களை பிடித்துக்கொள். இப்பொழுது உனக்கான பிரகாசமான வாழ்க்கை கண்களுக்கு மிக பிரகாசமாக தெரிகிறது தானே? குழந்தையே, உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அனைத்தையும் நான் அறிவேன். உன் கவலைகளுக்கெல்லாம் மருந்தாகவும் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவும் உன் அப்பா இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமான உன் அனைத்து கேள்விகளுக்குமான பதில் கிடைத்தே தீரும். கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போவது அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிறைவேறும். உனக்கானது எதுவோ அதை உன் கைகளில் கிடைக்க வழி செய்ய போகிறேன் உன் சாயிநாதர். இது பொய் அல்ல குழந்தையே, உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. எனவே கவலைப்படாமல் தைரியமாக இரு. அனைத்துமே இனி உனக்கு சாதகமாகவே முடியும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு கிடைத்தே தீரும். இது உன்னுடைய வாழ்க்கைதான் என்றாலும் அது என் கற்பார்வைக்குள் தான் இருக்கிறது. என்னை மீறி, என் பார்வையை மீறி உனக்கு தவறாக எதுவுமே நிகழாது. உன் வாழ்க்கையை வெற்றியடைவதற்கான வழியை மட்டுமே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு வெற்றி என்னும் கனியை நிச்சயமாக உன் சாயிநாதர் கொடுப்பேன். என் பிரியமான குழந்தைக்கு நிச்சயமாக நான் இதை செய்தே தீருவேன். உனக்கு மன நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று யார் உன்னை நினைத்தாலும், உனக்கு யார் துரோகம் செய்தாலும் அதை நிச்சயமாக உன் சாயப்பா
என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு வேலியாக. எனக்கு யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் எண்ணி விடாதே. உனக்கு உன்னை விட்டு யார் சென்றாலும், உன்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டு யார் சென்றாலும் உன்னோடு உன் அப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என் தங்கமே. அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது கண்மணியே. சந்தோஷமாக இரு. அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் என்னை மறந்து விடுகிறாய். போராட்டத்தோடு இருக்கும் பொழுதும் என்னை ஏனோ நீ மறந்து விடுகிறாய். ஆனால் நான் உன்னை எப்பொழுதும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுள்ளேயே இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனம் வேதனையில் தவித்து கொண்டிருப்பதால் தான் என்னை, உன் அப்பாவை மறந்துவிட்டு எனக்கு யாருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க கூட யாருமே இல்லை, என் கஷ்டத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டும் கண்ணீர் சிந்திக்கொண்டும் வேதனையோடு நிர்கதியாய் நிற்பதைப் போல நின்று கொண்டிருக்கிறாய். இது நாள் வரை போனது போகட்டும், விட்டுவிடு. முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கப் போகிறாய். இனியாவது உன் அப்பா சொல்வதை காது கொடுத்து கேள். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போவது உறுதி. நான் அந்த முடிவை எடுத்துவிட்டேன். ஒரு நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றியமைப்பேன் உன் சாயி தேவா. உன் கஷ்டங்களையெல்லாம் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். போராட்டத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் என்று உன் கஷ்டத்தோடு இது நாள் வரை போராடி கொண்டிருந்த உனக்கு வெளிச்சம் பிறக்கப் போகிறது. இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகிறாய். உன் கஷ்டகாலத்தை எல்லாம் முடித்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன்னுடைய மன போராட்டத்தையும் ஏக்கத்தையும் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடித்து உன் உள்ளத்திலிருந்து அதை தூர எறிந்துவிட்டு உனக்கான நல்ல விஷயத்தை, உனக்கான நல்ல நிகழ்வை, நீ எதிர்பார்த்த அந்த நிகழ்வை நான் உன்னிடமே சேர்க்கப் போகிறேன். இப்பொழுதாவது அப்பா சொல்வதை மிக கவனமாக கேள். அலட்சியப்படுத்தாமல் கேள். நான் உனக்காகவே உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை சர்வசாதாரணமாக அப்படி நினைத்து விடாதே என் பிள்ளையே. உன்னுடைய பாரத்தை எல்லாம் என் மேல் சுமத்திவிடு. உனக்கு அமைதியும் நிம்மதியும் உண்டாகும். உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த போராட்டங்களும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை பாடாய்படுத்தி உன்னை மனவேதனைக்கு ஆளாக்குகிறது என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரிகிறது. நீ என்னிடம் வந்து கதறினால்தான் எனக்கு கேட்கும் என்றில்லை. நீ படும் பாட்டை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன சாயிநாதரே, பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே என்றுதானே உன்னுடைய ஏக்கமான பார்வையாக இருக்கிறது. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது நான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை எப்படி நிகழ்த்த வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். உன் போராட்டங்களையெல்லாம் நீ நம்பிக்கையோடு எதிர்த்து தாண்டி வந்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கு பரிசாக தென்றலாய் உன் வாழ்வில் சந்தோஷ காற்று வீசப்போகிறது. தென்றலாய் வந்து உன் மனதை வருடப் போகிறது அந்த நல்ல நிகழ்வு. கர்மா, மாயை, விதி இவையெல்லாம் எல்லோருடைய வாழ்விலும் வரத்தான் செய்யும். அதேபோல் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், சந்தோஷமும் இருக்கும், வேதனையும் இருக்கத்தான் செய்யும். இது நாள் வரை உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களும் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, எதற்காக நம்மிடம் வந்து சேர்ந்தது என்று உனக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை உருவாக்கிய எனக்கு, அதை உன்னிடம் கொடுத்த எனக்கு அதற்கான முழு காரணமும் மிக தெள்ளத் தெளிவாகவே தெரியும். அதை ஏற்படுத்திய எனக்கு அதை உன்னிடம் இருந்து விலக்க வெகுநேரமாகுமா? ஒரே நொடி போதும், கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன் அப்பா சொல்வதை அலட்சியப்படுத்தாமல் நம்பிக்கையோடு கேள்.
கெட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றுதானே எனக்கு புரிகிறது. அப்படி என்றாலே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நீ காண்பாய். என் பிரியமே, பிரச்சனை வரும் பொழுது மௌனமாகவும் நிம்மதியாகவும் இருந்தால்தான் எதையுமே உன்னால் சாதிக்க முடியும். உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியை அனைத்தையும் உன்னிடம் வந்தும் சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன்.